ரோமர் 1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளிச் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுகிற போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலுள்ள விசுவாசத்தினால் உங்களுடனே கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதியாரான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 1 அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நல்ல பாதைகளை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன வார்த்தையின்படியாக சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிரயாணத்திலும் கர்த்தர் கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் செபிக்கிற ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும்
தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்திலும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணும் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக சோர்வுகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள் ஆண்டவரே அப்பா, உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு இந்த சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத வீண் பயங்கள், மன கலக்கங்கள் ஆண்டவரே, தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கொடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதான சகல விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனதின் ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும். குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பிழைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழி நடத்தும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன்.